அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டியோட மார்ச் 19th இன்னைக்கு மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்துச்சு, அதுக்கான என்ட்ரி டார்கெட் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுத்தோம், இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இது சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் அனாலிசிஸை வந்து நம்ம பண்ணிடலாம். நாளைக்கான என்ட்ரி டார்கெட் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்கிறது, இந்த ஓவரால் டீட்டெயிலை வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு இன்னைக்கான டைரக்ஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் பர் டேக்கு, அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 900 பாயிண்ட்ஸ் வந்து கரெக்ஷன் டவுனில் வந்து க்ளோசிங் வந்து 780 பாயிண்ட்ஸ் க்ளோசிங்கில் வச்சிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய கரெக்ஷன் வர்றதுக்கான இப்போ புதுசாக ஏதாவது சேஞ்சஸ் வந்துருச்சா, ஜியோ பாலிட்டிக்ஸ் இஷ்யூஸில் வேற ஏதாவது மாற்றம் இருக்கா, இல்லை வேற ஏதாவது நெகட்டிவ் நியூஸஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஆல்ரெடி பேனிக் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் அவங்களுக்கு எப்பயுமே ஒரே மாதிரியான தாட் தான் இருந்துச்சு. மார்க்கெட்டை நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற தாட் தான் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அப்படி இருந்தாலும் மார்க்கெட் ஏன் மேலே போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு டெக்னிக்கலாக நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு என்ட்ரிலையும் ஒரு பர்டிகுலர் கரெக்ஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அதுக்கான டைரக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு 23,500 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட், பர்டிகுலராக இந்த ஜோன் 23,500 அப்படிங்கிற இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போகும்போது மார்க்கெட் வந்து டைரக்ஷன் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதே நேரத்தில் எந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற ஓவரால் ஒரு அவுட்லைன் வியூ கொடுத்துருந்தோம். அதே நேரத்தில் 23,350ங்கிற ஜோன் இது பிரேக் அவுட் ஆகாமல் மார்க்கெட் வந்து கீழே போகாது அப்படின்றதையும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ ஓவர் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் நியூஸஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு இப்படியே இதுதான் நியூஸ்ன்னு கிடையாது. வேர்ல்டு லெவல் இருக்கிற பேனிக் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதிலும் சடனாக வந்து போர் இன்னும் தீவிரமாக போகுது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற போரில் நேரடியாக அமெரிக்கா தலையிட்டு நம்ம போர் தொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸும் நெகட்டிவாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்த நியூஸாக நாங்கள் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஓவராலாக மைண்ட் செட்டில் இருக்க நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கிறாங்க. ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டில் வந்து போய் ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம எதிர்பார்த்தது ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து மேலே இப்படி போகலாம் அப்படிங்கிறத தான். ஆனால் அப்படி நடக்காமல் இப்படி இந்த நெகட்டிவ் நியூஸ் வந்து டோட்டலாக மாற்றிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நெகட்டிவ் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சைடில் பெருசாக எதுவும் இல்லை. வேர்ல்டில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இஷ்யூஸ்னால வர ப்ராப்ளம் அப்படிங்கிற அடிப்படையில். ஆனாலும் அதுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் வரணுமா? கிட்டத்தட்ட கேப்பே பார்த்தீங்க அப்படின்னா 23,800 23,430 கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் கேப் மட்டுமே 400 பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னா அந்த கேப் ஃபில்லிங் வந்து மினிமம் ஆகுது போயிட்டு கீழே இறங்கும் அப்படின்னு நினைச்சோம். அதுவும் நடக்கல. ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப இவ்வளோ பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்படுத்துறதுக்கான பேசிக் அப்படிங்கிறது ஜியோ பாலிட்டிக்ஸ் மட்டும்தான் பெருசாக ரோல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, டெக்னிக்கலாக இதில் நம்ம என்ன விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணியிருந்தோம், அதில் பாசிபிலிட்டிஸ் எது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தது 23,350 அப்படிங்கிற இந்த ஜோன் மொமெண்டம் வந்து பிரேக் அவுட் ஆகாமல் மேலே கீழே போகாது அப்படின்னோம். ஆனால் மார்க்கெட் டைரெக்டாக அதுக்கு கீழே ஓப்பன் ஆகி இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. இப்படி இருக்கும்போது நம்ம இப்போ என்ன பிளான் பண்ணுறது, பிரேக் அவுட் ஆகி மேலே போகும்போது நம்ம கரெக்ஷன் ஃபில்லிங்கு இந்த கேப் ஃபில்லிங்காகவும் அதே நேரத்தில் ட்ரெண்டிங் மொமெண்டமாக அப்படி இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிற டைரக்ஷன் வந்து கண்டினியூ அப்படி மேலே போகும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் இது அப்படி இல்லை. அங்கிருந்து ஸ்ட்ராங்கான ப்ரெஷர் வந்து கொடுத்து இந்த லெவலை டச் பண்ணி திரும்ப ஆரம்பிச்சுது. அதனால நம்ம என்ன பிளான் வச்சுருந்தோம் அப்படின்னா ரேஞ்சுக்குள்ள பெருசாக எந்த ப்ராப்ளம் வச்சுக்க வேண்டாம். ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதுன்னா நமக்கு வந்து டைரக்ஷன் எடுக்கலாம். அதாவது எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கெல்லாம் காலையில் புட்டோ நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு இன்டிமேட் பண்ணோம் டெலிகிராமில் கூட. ஸோ அதே பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம இருந்தோம். ஸோ இந்த ஜோன் இப்போ லெவலுக்குள்ள இன்சைட் ரேஞ்ச் அப்படின்ற இந்த லெவலுக்குள்ள மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் மேலே கீழே போக வர்றது அப்படின்னு இருந்தாலும் ஓவராலாக ஒரு நெகட்டிவ் செல்லிங் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற மாதிரியே ஒரு மொமெண்டம் ஃபார்ம் ஆகிட்டே இருந்தது. அதனால டவுன் சைடில் வந்து 23,150 அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கான புட்டுக்கான என்ட்ரி எடுத்தோம். அதில் டார்கெட் வந்து கீழே வந்தது. இதில் காலில் வந்து கரெக்ஷன் என்ட்ரி எடுத்து டார்கெட் வந்து 23,400 வரைக்குமே வச்சுருந்தோம். ஆனால் அது 400 போகலை. அது போகாமல் கீழே இறங்கும்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் காலுக்கான பிளானு மறுபடியும் மேலே போகிறதுக்கான இண்டிகேஷன் கிடைச்சா
எடுத்துடலாம்னு பார்த்தோம். அப்படியே ஸ்கேல்பிங்ல எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போதும் கூட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுங்க. ஸோ 2 ஸ்டாப் லாஸ், ஒரு என்ட்ரி மிஸ்டு. தட் மீன்ஸ் இங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்து டார்கெட் போகும்போது என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து செகண்ட் தேர்டுன்னு 2 என்ட்ரி ஸ்டாப் லாஸ். மூணாவது புட்டுக்கான என்ட்ரி மட்டும்தான் ஒரு நல்ல என்ட்ரி எடுத்து ஓவராலா நான் வந்து நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ணோம். ஓகே, இன்னைக்கு இப்படிதான் மார்க்கெட் நடந்துச்சு. இதுல நம்ம இப்ப டெக்னிக்கலா பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இப்ப என்ன இருக்குன்னா, டபுள் பாட்டம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த லெவல் சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா மறுபடியும் ஹையர் டைம் ஃப்ரேம் உடைய ரேஞ்ச் கண்டினியூ ஆகும். அந்த ரேஞ்சில் கேப் ஃபில்லிங் ஃபர்ஸ்ட் இந்த 23,400 to 800 கேப் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த டைரக்ஷன் எப்படி இருக்கும்னு நம்ம பிளான் பண்ண முடியும். ஆனா இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இது இல்லாம டவுன் சைடுக்கான மொமெண்டம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ரேலி, அதாவது நெகட்டிவ் நியூஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே நேரத்தில் மார்க்கெட்ல எஃப்ஐஸ் வந்து கண்டினியூஸா செல் பண்ணிட்டே இருக்காங்க. டிஐசியும் கூட பாத்தீங்கன்னா டிஐ எவ்வளவுதான் வந்து சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணாலுமே அது ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கறது அப்படின்னா எஃப்ஐஐயோடைய ப்ரெஷர் தான். ஸோ அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு அகைன் வந்து 22,700 இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அடுத்து 22,000 வரைக்குமே அதிகபட்சமா நமக்கு இங்க இறங்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து அடுத்த நமக்கான மொமெண்டம் பேஸ்ல இருக்கக்கூடிய டார்கெட். அதாவது ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்ப மார்க்கெட் வந்து நமக்கு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. ஆனா நியூட்ரல் பையிங் சைட்ல ப்ராப்ளம், ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் சடனா வந்தனாலதான் இப்படி ஆயிடுச்சு, இல்லைன்னா மார்க்கெட் மேலதான் போகுமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. டெக்னிக்கலா நமக்கு பாக்குறது ஒரு பர்டிகுலர் லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது மட்டும்தான் பையர்ஸ் அங்க உள்ள வருவாங்க. அப்படி ஆகலைன்னா பையர்ஸ் வரமாட்டாங்க. அதே போல பர்டிகுலர் லெவல் கீழே போகும்போது ப்ரெஷர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதோ இல்லையோ பேனிக் அதிகமா இருக்கிறதுனாலயே நமக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமா வந்துடும். ஸோ இப்போ ரெண்டு மாதிரியான ரீசனும் இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம பார்த்து சொன்னோம் 23,900 22,900 பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அதே மாதிரியான செல்லிங் ப்ரெஷர்னா அதிகமா வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அந்த லெவலுக்கு அப்புறம் 200 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாவே இறங்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல ஆப்ஷன் பையர்ஸா இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கறது, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா நிஃப்டியில ஃபர்ஸ்ட் ஆஃப் தட் மீன்ஸ் ஒரு 9:15 to 12:30 ஆர் 1:30 வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல பெருசா எந்த சேஞ்சஸுமே இல்லாம இப்படி ஒரு ஜிக்ஸாக் மொமெண்டம் எந்த பக்கம், அதாவது ஒரே ஒரு 5 மினிட்ஸோ ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல அதோடைய ஹை டு லோ ரேஞ்சுக்குள்ளேயே வந்து மார்க்கெட் மேலே கீழேன்னு போய் ஏறி இறங்குறதும், அது ஒரு பர்டிகுலர் டைம் பிரேக் அவுட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு டார்கெட், அதுக்கு ஆப்போசிட், ஐ மீன் அது எந்த டார்கெட்ல போகணுமோ அந்த லெவல்ல வந்து சடனா டைரக்ஷன் நோக்கி போறது அப்படிங்கறதா கொஞ்ச நாளாவே மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் இருந்துட்டு இருக்கு. தட் மீன்ஸ் மொமெண்டமும் இப்படிதான் இருக்கு. ஸோ இந்த மொமெண்டம் பிளேஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்குள்ள மார்க்கெட் என்ன டைரக்ஷன் எடுக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரேக் அவுட்டாக வெயிட் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கலாம். தட் மீன்ஸ் 5 மினிட்ஸ் உடைய ரேஞ்ச் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ, கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ, அதுக்கப்புறம் நம்ம வந்து காலுக்கான என்ட்ரியோ அல்லது புட்டுக்கான என்ட்ரியோ எடுக்கிறது சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எது ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் என்ன டைரக்ஷன் நடக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதும் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணா சேஃபா என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களுமே ஷேர் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ புட்டுக்கான ப்ரீமியம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஐ மீன் ப்ரீமியம் ரொம்ப ஹையாகவும் இருக்கு. அதனால ஒரு சின்னதா ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும்போது அந்த ரேஞ்சுக்குள்ள என்ட்ரி எடுக்காதீங்க, பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுங்க. ஒருவேளை பிரேக் அவுட் ஃபேக்கா இருக்குது அதனால ஸ்டாப்லஸ் ஹிட் ஆகுதுனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு நல்ல பிரேக் அவுட் ஒருவேளை சடனா ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு நல்ல என்ட்ரி கரெக்டாக கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு சான்ஸ் என்ட்ரி கிடைக்க சான்ஸ் இருக்கு. அப்ப நமக்கு அந்த லாசஸ் எல்லாமே நியூட்ரல் ஆயிடும். அப்படி இல்லாம ஒவ்வொரு என்ட்ரியுமே ஒருவேளை பிரேக் அவுட், இந்த சிக்னல் சரியா இருக்கு, பிரேக் அவுட்கான கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, ஆனாலும் வோலட்டிலிட்டி இம்பாக்டோ இல்ல இது சடன் ரிவர்சல் ஆகும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு நம்ம ஒரு என்ட்ரி எடுக்காம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல என்ட்ரி மிஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸ்டாப்லாஸ் அடிச்சாலும் நம்ம பிளானிங்ல ஸ்டாப்லாஸ் அடிக்குது அப்படின்றப்ப நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்ட்ல அது ப்ராப்ளம் இருக்காது. ஆனா பிளானே இல்லாம ஒரு என்ட்ரியை வந்து பிளைண்டா எடுக்காதீங்க. அதே நேரத்துல இந்த டைரக்ஷன்ல தான் மார்க்கெட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளைண்டா ஒரு டைரக்ஷனை மட்டுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்ப கீழே போகும்னா கீழே மட்டுமே போகும்ன்ற மாதிரி நினைச்சிட்டு கீழே புட்டுக்கான என்ட்ரியை பிளான் பண்றது, எல்லா டைம் புட்டே எடுக்கிறது, மேலே போகும் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லா டைமும் காலுக்கான என்ட்ரியை மட்டுமே ட்ரை பண்றது, இந்த ரெண்டுமே அவாய்ட் பண்ணுங்க.
என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ டைரக்ஷன் பிரேக் அவுட் அப்படிங்க. ஆக்சுவலாக மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னா காலும், கீழே டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகுதுன்னா புட்டும், இதை எடுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் அது கன்ஃபர்மேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து எடுக்கணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டெலிகிராமில் ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். புதுசாக இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஓவரால் டைரக்ஷனாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன் எதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.